ஓகே guys. டுடே நம்ம ஐசிடி கான்செப்டை 7 வீக்ஸாக படித்து முடிச்சதை எப்படி ஒரு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், ட்ரேட் பிளானாக வித்தவுட் எனி ஃபியர் எசிடேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆர் டெக்னிக்கல் அலைன்மெண்ட். எதுவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ட்ரம்ப் ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், இந்தியாவில் என்னென்னா ஆகட்டும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறட்டும் இறங்கட்டும், எதுனாலும் சரி நம்ம சார்ட்ஸில் ரொம்ப கிளியராக காமிக்கும். ஈவன் நீங்கள் ஃப்ரைடே டேவை முடிக்கும் போது ப்ராஃபிட்டபிளாக அந்த வீக்கை முடிச்சா போதும், அவ்வளோதான். மண்டே டியூஸ்டே என்னன்னா ஆகட்டும், ஓகேங்களா? ஸோ ஒரு கிளியர் வியூ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் எப்படிலாம் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம்லையும் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எப்படி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும். ஒரு ட்ரேட் பிளான் மீன்ஸ் ஒரு வாரம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் லண்டன் நியூயார்க்னு ஒரு 5 டேஸ்க்கு எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதே தான் நீங்கள் ஃபியூச்சர் மார்க்கெட்லையும் பார்க்க போறீங்க, ஓகேங்களா? பேக் டெஸ்டிங்கோட பவர்ன்றதே வேற. பேக் டெஸ்ட் நீங்க எப்படி பண்றீங்களோ அதுல நடந்ததுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைவ்ல நடக்கும். ஏஎம்டினா ஃபர்ஸ்ட் ஏ நடக்கும், அப்புறம் எம் நடக்கும், அப்புறம் டி நடக்கும். இதான் ரியாலிட்டி. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும், மார்க்கெட் ஆக்ஷன் பண்ணணும். அது நம்ம ரியாக்ஷன் தான் பண்ணணும், ஓகே? அதாவது ஒரு ஃபேமஸ் கோட் சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ட்ரேட் வாட் யூ சி, நாட் வாட் யூ திங்க். இது ஃபேமஸா எல்லாருமே சொல்றதா, நான்லாம் சொல்லலை இதை. ஸோ இதுதான் மார்க்கெட்டு. ரொம்ப நீங்கள் மார்க்கெட்டை போட்டு குழப்பிக்க தேவையில்ல. ஆஸ் ஏ ரீட்டெயிலர்ஸாக தான் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறோம். நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் ஓன் ஃபண்ட்ஸ் நீங்கள் 1 கோடி சேர்த்து வச்சு பண்ணால் கூட இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஈவன் மந்த்லி நீங்கள் 1 கோடி கூட இந்த கான்செப்ட்ல சம்பாரிச்சிக்கலாம், ஓகேங்களா? அதான் ரியாலிட்டி. நீங்கள் பெரிய ஆளாக பண்ண போறீங்க, மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் நிச்சயமா இந்த பாதையில் இருக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிஸ்ட் போல நீங்கள் ஃபண்டமெண்டல் சைடு போயிடுவீங்க. அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் வேற. ஸோ அது வேற வழி. இப்போ நீங்க ட்ரேட் பண்றது இது வேற வழி. இது உங்களால ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க ஒரு மில்லியனரா வாழ வைக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளால கான்செப்ட் டீச் பண்ண முடியும். உங்க டிசிப்ளின், அதன் மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை ட்ரேட் பண்றதுல ப்ராஃபிட் மேக் பண்ணி தரும். மற்றபடி எந்த கிளாஸாலையும் உங்களுக்கு ஒரு சைக்காலஜியோ மூலையில வந்துலாம் வைக்க முடியாது. அதான் ரியாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம ட்ரேட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரேட் பிளான்ல ஒரு மந்த்லி வீக்லி பார்ப்போம். மந்த்லி எப்பவுமேலாம் பார்க்கணும் அவசரம் இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி மந்த்லி சார்ட் பாருங்க போதும். அதே மாதிரி வீக்லி சார்ட்டும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணும்போது பாருங்க. மற்றபடி நீங்க ட்ரேட் பிளான் டெய்லி ஆரம்பிக்கும் போது டெய்லி சார்ட் பார்க்கணும், 4 ஹவர் சார்ட் பார்க்கணும், 1 ஹவர் சார்ட் பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ண போறோம்? மந்த்லியில அந்த அளவுக்கு எதுவும் உங்களுக்கு பெருசா டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் எல்லாம் பெருசா எதுவும் கிடைக்காத மூமெண்ட்லாம். மந்த்லி, வீக்லி, டெய்லி இந்த 3 டைம் ஃப்ரேம்ஸ்ல மார்க்கெட்டோட ஐஆர்எல், இஆர்எல் மட்டும் பார்த்தா போதும். ஐஆர்எல், இஆர்எல் எங்க இருக்கு அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஐஆர்எல், இஆர்எல் பார்த்தாலே உங்களுக்கு கம்பல்சரி அங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பிஎஸ்எல் கலெக்டடா, எஸ்எஸ்எல் கலெக்டடா, என்ன விதமான லிக்விடிட்டியும் உங்களுக்கு அங்கே கம்பைன் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஐல இருந்து இந்த ஒரு லோ ரேஞ்சு, ஓகே? இந்த ரேஞ்சில் இந்த எஃப்இஜிக்கு டேப் ஆகிட்டு மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அரௌண்ட் எது வரைக்கும் வரோம்னா நம்மளோட எய்மு ஒரு மந்த் லோவா பார்க்கணும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் போது எடுத்துட்டு இங்க வச்சிடக்கூடாது, உடனே ஒன்னொன்னா பார்க்கணும். ஏன்னா இடையில எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து, சிபிஐல இருந்து, என்எஃப்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரீவியஸ் மந்த் அண்ட் லோஸ்ன்றது லிக்விடிட்டி கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். இம்பார்ட்டன்டான ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும் நம்ம ப்ரீவியஸா ஒன்னா தான் பார்ப்போம் டார்கெட்ஸ்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் மந்த்லி சார்ட். இது சும்மா தான் மாறாது. நெக்ஸ்ட் வீக்லி சார்ட் வந்துருங்க. வீக்லி சார்ட்டுமே எப்பனா தான் மாறும். வீக்லி சார்ட்ல உங்களுக்கு நான் சிம்பிளா ரொம்ப சிம்பிளா எடுத்தது என்ன, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் இப்படி போடலாம் ட்ரெண்ட் லைன் போட்டு அது உடனே ட்ரேட் எடுன்னு. நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், இது லிக்விடிட்டி, இது லிக்விடிட்டி, இதுவும் லிக்விடிட்டி. என்ன லிக்விடிட்டி? நம்ம டார்கெட்ஸ் அது எல்லாமே ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ட்ரா ஆன் லிக்விடிட்டி டிஓஎல் ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க. டார்கெட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? மார்க்கெட் ஹையராகி போகும்போது உங்களுக்கு ஃபுல்லா பிஎஸ்எல் கரெக்ட் ஆகும், எஸ்எஸ்எல் பெண்டிங்ல இருக்கும். மார்க்கெட் செல் ஆகும்போது எஸ்எஸ்எல் எல்லாம் கரெக்ட் ஆகும். ஸோ இது ஃபுல்லா ஹெச்ஆர் மார்க்கெட். இங்க டவுன் ஆகுது எல்ஆர் மார்க்கெட். எல்லாமே உங்களுக்கு எடுத்த பேசிக்ஸ் தான். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டீங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா சிம்பிளா இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஐ2 லோ இப்போ கனெக்ட் பண்ணும்போது 0.5க்கும் மார்க்கெட் வந்தாச்சு. இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி ஐஆருக்கும் மார்க்கெட் வந்தாச்சு. டேப் ஆன பிறகு அந்த மார்க்கெட் இப்போ கீழே இறங்கணும். இறங்கும் போது மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் வீக்கோட லோ, இதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். தென் செகண்ட் டார்கெட் இது. விக்கு பெருசா இருக்கு ப்ரோ அப்படின்னும் போது என்ன பண்ணோம்னா அந்த ஓப்பன் பேஸை டார்கெட் பண்ணலாம் தாராளமா. இதுதான், இவ்வளவுதான். வீக்லி டைம் ஃப்ரேம் வந்தோடனே நான் பார்க்க வேண்டியது ஐஆர்எல், இஆர்எல் மட்டும்தான். அப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும். ஐஆர்எல், இஆர்எல் வீக்லியில இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுறணும். என்ன மிஞ்சி போனா பார்க்கலாம்னா ப்ரீவியஸ் வீக் ஐஸ் அண்ட் லோஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் நீங்க பார்க்க தேவையில்லை. இப்போ டெய்லி வந்தாதான் உங்களுக்கு மேட்டர் அதிகமாகும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டெய்லியில பாருங்க, எப்பவுமே நீங்க ஆஸ் ஏ பிகினரா நீங்க டெய்லி சார்ட் வந்தாலே நீங்க என்ன பண்ணணும்னா சார்ட்டை கொஞ்சம் இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ ஐஆர்எல், இஆர்எல் மார்க் பண்ணுங்க,
அப்பதான் மார்க்கெட்டோட Q1 Q2 Q3 Q4 எப்படிலாம் ஃபாலோ ஆயிருக்கும் உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க பாருங்க, இவர் வந்து பிபில இருந்து ஆக்ட் ஆயிட்டு போயிருக்காரு. இந்த பிபி ஒரு பிடிஆர். இந்த பிடிஆர்க்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும் கம்பல்சரி. அந்த டார்கெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னொன்னா ரீச் ஆயிருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்மளோட டார்கெட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீச் ஆகும், எடுத்தோன்னே ரீச் ஆகாது. இப்போ இது ரீச்சே ஆகல, என்ன பண்ணுச்சு அதுக்குள்ள மார்க்கெட்? நம்ம விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் இந்த I2 லோ ஃபிப் எடுக்கணும். பாத்தீங்கன்னா 0.5 வரும். ஸோ அந்த 0.5ல ஒரு ஐஆர்எல் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும்னு சொல்ல வரேன். இந்த ஐஆர்எல் வரல, மார்க்கெட் இந்த ஐஆர்எலுக்கு தான் வந்தது. ஸோ இதை மார்க் பண்ணுவீங்க. அகெயின் உங்க டார்கெட் முடிஞ்ச பிறகு இங்க இருந்து மார்க்கெட் டவுன் ஆகுதா? இப்போ இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸா போய் பார்ப்பீங்க. இப்போ இந்த ஐ எடுத்திருக்கா, இந்த ஐ எடுத்திருக்கோம் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. அகெயின் டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஐஆர்எல் டார்கெட் பண்ணோம் மார்க்கெட். இங்க இருந்து திருப்பி போகும்போது இதுதான் நம்மளோட இஆர்எல். ஓகே, சூப்பரா போச்சு. தென் இது வந்து நம்மளோட பிரேக்கர் ஆக்ட் ஆகும், புரியுங்களா? இது வந்து பிரேக்கர் கேண்டில். ஸோ அந்த பிரேக்கர் கேண்டில் டேப் ஆயிட்டு நம்மளுக்கு இது இஆர்எல் ஆக்ட் ஆயிடும். இந்த இஆர்எல் ஆக்ட் ஆயிட்டு திருப்பி இதெல்லாம் எப்படி ஃபாலோ ஆன் பண்றதுன்னா லெஃப்ட் சைட்ல போய் பார்க்கணும், மார்க்கெட்டை பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. இது எங்க இருக்கானுங்க பாருங்க, இவனுங்களா தான் இருக்கும், இவங்க பண்ண வேலையா தான் இருக்கும், இந்த லிக்விடிட்டியா தான் இருக்கும். ஹெவி லிக்விடிட்டினா ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ல ஒரு ஐ 2 ஐ நின்னாலே லிக்விடிட்டின்ற, இங்க பல ஐ நிக்குது, அது ஹெவி லிக்விடிட்டி. ஓகேங்களா? அரௌண்ட் அங்க போயிட்டு ஒரு டிப் எடுத்துட்டு கீழே வருது, அங்க ரிஜெக்ஷன் தான் ஆகுது. நியர்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ல இருக்கும். லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ல மார்க்கெட் வால்டைல் இருக்காது. அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டு எவ்வளவுதான் இஆர் கலெக்ட் பண்ணிட்டே போவோம், திருப்பி இறங்கணும்ல. ஸோ வரான், அடிச்சுட்டு இறங்குறான், ஃபுல்லா இருக்கிறானுங்க. இது டான் லிக்விடிட்டி ஈக்குவல் லோஸ், இது ஒரு டான் லிக்விடிட்டி, இது ஒரு டான் லிக்விடிட்டி, இதெல்லாம் டான் லிக்விடிட்டி. ஸோ இப்போ ஃபுல்லா மார்க்கெட் டவுன் ஆகுதா? டவுன் ஆகும்போது அதே ஒன் டேலேயே போய் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? கிடைக்காது. இங்கெல்லாம் 4 ஹவர் 1 ஹவர்ல பார்த்தா கிடைக்கும். இந்த செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் வீக் ட்ரேட் பிளான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க பாருங்க. ஏன்னா எல்லா வீடியோஸும் ஓரளவு கம்பைன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். இது பிரேக்கர் பிளாக். ஏன் நான் பிரேக்கர் பிளாக் எடுக்கிறேன்? இந்த லோ எடுத்தாச்சு, மார்க்கெட் இந்த ஐ எடுத்துட்டு இந்த லோ எடுத்துச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு செல்லுக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஐஆர் இருக்கும், இங்க இருக்க ஐஆர் இருக்கும், இப்படி மார்க்கெட் போகல. இங்க இருக்கக்கூடிய பிரேக்கருக்கே டேப் ஆயிட்டு ஃபால் ஆகுது. அவ்வளவுதான், சிம்பிளா என்னோட ஆர்டர் ஃப்ளோ எனக்கு கிடைச்சாச்சு. அகைன் பாத்தீங்கன்னா இது டார்கெட், இது டார்கெட், எல்லாத்தையும் ஒரேடியா உடச்சு முடிச்சானுங்க. ஏன்னா இது ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே இந்த ரேலி ஃபுல் ரேலி ஓகே ஆச்சு. ஆன பிறகு நீங்களே இப்போ பார்த்தீங்க, இப்போ கரண்ட் வீக்கு நாங்கள் இவ்வளோ அனலைசிஸ் பண்ணிட்டு வரேன். சும்மா அதெல்லாம் ஜாலியாக பண்ணணும், அப்போதான் புரியும். இப்போ நான் கரண்ட் வீக் வந்துட்டேன். இது வந்து வீக்லி எஃப்இஜி வித் டெய்லி ஐஆர்எல். அவ்வளோதான். இப்போ இந்த டெய்லி ஐஆர்எல் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டு ஃப்ரைடே என்எஃப்பி நியூஸே போயிட்டு அதை டேப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கன்சிடரேட் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்குது. இப்போ எது வரைக்கும் இறங்கும்? இது வரைக்கும் இறங்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க, ஓகேங்களா? அதாவது இந்த கன்சல்டேஷன் அப்புறம் ஒரு ஒரு லோவா தான் டார்கெட் பண்ணுவோம், ஓவராலா சொல்றேன் இங்க வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டார்கெட் வைப்போம், தென் இது டார்கெட், அதுக்கப்புறம் தான் இது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் டார்கெட் இருக்கும் நைட் டைம் ஃப்ரேம்ல, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஜாலியா அப்படி மார்க் பண்ணி விளையாடி பார்த்தோம், மார்க்கெட் எந்த மாதிரிலாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ஆக்ட் ஆயிருக்கான்னு, அவ்வளவுதான். இது நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணோம், மார்க்கெட் கரெக்டா தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போதான் நம்ம கரண்ட் சினாரியோ டிசம்பர் மாசத்தோட செகண்ட் வீக் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டிசம்பரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்எஃப்பி நியூஸ் கரெக்டா நம்மளுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஐஆர்எல் 0.5 மேல தான் இருக்கு, பிரீமியம்ல டேப் ஆயிடுச்சு. டேப் ஆனதுல இருந்து உங்களோட எய்மே செகண்ட் வாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு செல்லு தான் ஆகணும், அவ்வளவுதான். உங்க மண்டையில் இருக்க வேண்டியது அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் நீங்க செக்லிஸ்ட் பார்த்துட்டீங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லியில இவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் கன்சிடரேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒரு ஐஆர்எல்ல ரீச் ஆன பிறகு இல்ல ஒரு இஆர்எல்ல ரீச் ஆன பிறகு மார்க்கெட் கன்சல்டேட் பண்ணும். நான் சொல்றது இஆர்எல்ன்றது டெய்லி வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். அங்க ரீச் ஆனா மார்க்கெட் கம்பல்சரி கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணும், ரெஸ்ட் எடுக்கும், ஓகேங்களா? ஏன்னா லிக்விடிட்டிக்காக அடுத்து ரன் பண்றதுக்காக. இங்கேயுமே நீங்க பாருங்க, 1 2 3 4 ரெஸ்ட் எடுத்து உடைச்சானா, இங்க பாருங்க இங்கெல்லாம் பயங்கரமா ரெஸ்ட் எடுத்தான். ஏன்னா யூஎஸ் எலெக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் அதெல்லாம் உடைச்சிட்டான். எங்க வந்து மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐஆர்எல் இஆர்எல் ரீச் ஆன பிறகு. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஐஆர் டைம் ஃப்ரேமோட 0.5 அப்போ. இப்போ எக்ஸாக்டா இங்க இந்த ஐஆர்ல இல்ல, வெறும் 0.5 தான் இருக்குன்னா கம்பல்சரி கன்சல்டேட் ஆகுது வாய்ப்பு உண்டு. ஏன்னா 0.5ல மார்க்கெட் அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலாமா இல்ல உடச்சு ரிவர்சல் ஆகலாமான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஒரு ஐஆர் டைம் ஃப்ரேம்ஸோட ஐஆர்எல் இஆர்எல் 0.5
இதெல்லாம் ரீச் ஆகும்போது மட்டும் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு, ஆனா மார்க்கெட் வேகமா தானே இருந்திருக்கு அப்படின்ற இடம்லாம் எதுனா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐ இம்பாக்ட் நியூஸ் வரணும் அந்த டேட்ல. அந்த ஐ இம்பாக்ட் நியூஸஸ்னால மார்க்கெட் வேணா மேபி ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகலாம், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஆகாது. மற்றபடி வேற எங்கேயும் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. நெக்ஸ்ட், உங்களோட ப்ரோ ட்ரெண்ட் எல்லாமே வேகமாக தான் வரும், உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்ட் பொறுமையாக தான் போகும், திருப்பி ப்ரோ ட்ரெண்ட் வேகமாக தான் வரும். இது நார்மலாக உங்களுக்கு ஹெச்ஆர் எல்லாரும் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. 4 hour டைம் ஃப்ரேம் வந்துருங்க. 4 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டு உங்களுக்கு சார்ட்ஸ் மண்டேலேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மண்டே எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தாலே தெரியுது இது வந்து ஓபி கேண்டில், ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய லோஸ்லாம் கலெக்டட். உங்களுக்கு இங்கே 4 hour தெரியல கூட போகிறேன், நான் 1 hour கொண்டு போகிறேன். எப்பவுமே 4 hourல ஏன்னா பிடிஆர்ஐ இருக்கான்னு பார்க்கணும். பிடிஆர்ஐ இல்லைன்னா நம்ம 1 hour போயிடணும். 1 hourல பிடிஆர்ஐ இருக்கும் கம்பல்சரி. ஹெச்டிஎஃப்ல பிடிஆர்ஐ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிடிஆர்ஐவை மார்க்கெட் வந்து தொடும்போது எல்டிஎஃப்ல எம்எஸ்எஸ்ல பிடிஆர்ஐ நீங்க திருப்பி பார்ப்பீங்க. அப்படி கிடைக்கலன்னா ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். செல் ட்ரெண்டா 1 hour 4 hourல எனக்கு எதுவுமே கிடைக்கல, 15 minute நீங்க போய் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஜஸ்ட் 0.5 இந்த லைன் வந்து டே ஐஆர்எல், இங்க எஃப்இஜியா இருக்கு, பிரீமியம் எஃப்இஜி, அவ்வளவுதான். எனக்கு இங்க இனிமே உருவாகும் போது நான் பார்க்க போறேன். 1 hour போயிடுங்க. 1 hour போயிட்டு நீங்களே கிளியரா பாருங்க, இங்க இருக்கக்கூடியது என்னது? இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு அக்யூமுலேஷன். ஓகே, இந்த அக்யூமுலேஷனை என்எஃப்பி நியூஸ் வந்து மேனிபுலேஷன் பண்ணுச்சு. நியூஸை வந்து 2 தான் பண்ணணும்னு தெளிவா டிஸ்கார்ட்ல அந்த மஸ்ட் நோ செஷன்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் உங்களுக்கு பண்ண வேண்டியது ஐ திங்க் இங்க இருக்கும், ஓகேங்களா? நியூஸ் வந்து 2 விஷயம் தான் உங்களுக்கு பண்ணணும். ஒன்னு, ஃபர்ஸ்ட் நியூஸ் மேனிபுலேட் பண்ணும் உங்களை, ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேனிபுலேட் பண்ணும். மேனிபுலேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அப்படி இல்லை நியூஸுக்கு முன்னாடியே மார்க்கெட் மேனிபுலேஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நியூஸ் டேரக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். மேனிபுலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து செல் சைடு தான் பார்க்குறேன், எனக்கு ஃப்ரைடே அப்போ எனக்கு பை சைடில் மார்க்கெட் போயிட்டு வந்தா செல்லர்ஸ் எல்லாருமே பயந்து பை போகுதுன்னு சொல்லிட்டு செல்லிங் ஆர்டர் எல்லாம் கொடுத்துருவாங்க. இது பேர் தான் மேனிபுலேஷன் ஆகுது. இப்போ எனக்கு ஆல்ரெடி இந்த ஐஆர்எல் ஃப்ரைடேவே தொட்டாச்சு, சாரி தேர்ஸ்டேவே தொட்டாச்சு. இந்த கன்சல்டேஷன் விட்டு என்எஃப்பி மேல அடிக்குது, அடிச்சு ஆனால் கீழே வந்துச்சு பாத்தீங்களா? இதான் மேனிபுலேஷன், ஓகேங்களா? ஸோ நியூஸ் வந்து மேல் நோக்கி போயிட்டு மேனிபுலேட் பண்ணிடுச்சு, அப்போ அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அங்கே போயிட்டு நான் பார்க்குறேன் 15 minute என்ட்ரி இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே ஃப்ரைடேல இருந்தே வந்துடுறேன். இங்க பாருங்க, இவன் எல்லாரும் மார்க்கெட் நல்லா அடிச்சு மேலே போனான், ஃபுல்லா கீழே வந்தான், இந்த லோ எடுத்தான், எம்எஸ்எஸ் கிடைச்சிது, அங்க எனக்கு வந்து பிரேக்கர் இருக்கு. எக்ஸாக்டா பாருங்க பிரேக்கர் இருக்கு. ஆனால் எஸ்எல் வந்து கன்சல்டேஷன் ஐல தான் வைக்கணும். எப்படி இந்த பிரேக்கர் எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது பாடியை, அப்புறம் இது டேப் ஆகுது. ஓகே, இப்போ நான் இதை எடுக்கும் போது கம்பல்சரி இங்க என்ட்ரி எடுப்பேன். என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து நான் எக்ஸாக்டா வைக்கல, ஜஸ்ட் நான் ட்ரா பண்றேன். இதுதான் என்னோட எஸ்எல். ஓகே, இந்த ரிலேட்டட் ஈக்குவல் லோஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணலாம், அப்புறம் இதை பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, என்எஃபியே நல்லா உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 hour 2.9 3 hour அவ்வளோதான். 1% ரிஸ்க் எடுங்க, 3% ப்ராஃபிட் உங்க அக்கௌண்ட் சைஸை பொறுத்தது. ஸோ இவ்வளோதான். ஃப்ரைடே ஒரு ட்ரேட் மேக் பண்ணிட்டோம், தெளிவாக புரிஞ்சதுனால. இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் மேக் பண்ணணும். அது வந்து கில் ஜோன்ல மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த டைம்ல இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? டே டைம் ஃப்ரேம் போகணும். டே டைம் ஃப்ரேம் போயிட்டு எப்படி முடிஞ்சது போன வாரம் ரிஜெக்ஷன் ஆயிட்டு முடிஞ்சிருக்கு. அதாவது செல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் அதை பை ஆகாம பையை ரிஜெக்ஷன் பண்ணி செல் சைட்ல முடிஞ்சிருக்கு கேண்டில். ஓகே சூப்பர், ஒரு நல்ல சிக்னேச்சர்னு வச்சுக்கோங்களேன். 4 hour போனோம், ஆல்ரெடி நீங்க பார்த்தது தான். இங்க வந்து எனக்கு இது ஓபின்னு தெரியுது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் உங்களுக்கு 1 hourல கூட்டு போய் காமிக்கிறேன். 1 hourல கூட்டு போய் காமிக்கும் போது இங்க தெளிவா நீங்களே பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஐல கரெக்ட் ஆகி மேல போயிட்டு அகைன் கீழே எம்எஸ்எஸ் வருது. இந்த கேண்டில் ஓபி. ஓகே, இந்த கேண்டில் ஓபி, இது எஃப்இஜி. சரி, இப்போ நம்ம அந்த ஓபியை மார்க் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஓபி ஃபுல்லா மார்க்கெட் சுத்துது, அதுக்குள்ளேயே தான் இருக்கு. அது செகண்டரின்னு வச்சுக்கோங்க. 1 hour வந்தோன்னு என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்லிடுறேன். டிடிஓன்றத மார்க் பண்ணணும். டிடிஓனா என்ன? ட்ரூ டே ஓப்பன். அது எப்போ நடக்கும்? நியூயார்க்கோட நைட்டு 12 மணி. ஓகே, அமெரிக்கான்னு சொல்லாதீங்க. அமெரிக்கானா அங்கே வேரியஸ் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ நியூயார்க் ஒரு சைடு, ரைட் சைட் ஆஃப் அமெரிக்கால நியூயார்க் இருக்கும் மேப்ல. அப்படியே ஆப்போசிட் லெஃப்ட் சைட் கார்னர் ஆஃப் அமெரிக்கால பாத்தீங்கன்னா லாஸ் வேகஸ், கலிபோர்னியா தர லாஸ் வேகஸ், அரிசோனா இதெல்லாம் வந்துடும், லாஸ் ஏஜென்ட்ஸ்லாம். ஸோ அங்கே வேரியஸ் டைம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நியூயார்க் தான் ஃபாலோ பண்றோம். நியூயார்க் வந்து யூடிசி -5 யூடிசி -4 மாறும் டைமிங். அது 10:30 தான் நம்மளுக்கு மார்னிங். அந்த கேண்டலோட ஓப்பன் பிரைஸ் அதுதான் டிடிஓ, அதை மார்க் பண்ணிக்கோங்க.
நான் வந்து அதை க்ரீன் கலர்ல உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிடுறேன். டிடிஓ எதுக்கு மார்க் பண்ணீங்கன்னா பிடிஆர்எஸ் மேனிபுலேஷனுக்காக மார்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் 15 மினிட் போயிடுங்க. இப்போ நம்மளோட எய்ம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓபியை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு அந்த ஓபில இருந்து மார்க்கெட் 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல நம்ம கன்ஃபர்மேஷன் 15 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் ஆகணும். இதுதான் நம்ம ஒர்க்கே. ஸோ அந்த ஓபி போகும்போது பை ஆகி போகுதுன்னா அது கவுண்டர் ட்ரெண்ட். வேணும்னா ட்ரேட் பண்ணலாம், வேணான்னு சொல்ல. அங்க வந்து செல் ஆகுது தான் நம்மளோட ப்ரோ ட்ரெண்ட். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு நம்ம 15 மினிட் போய் பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் இங்க இருந்து பொறுமையா பை அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. நம்ம 12:30க்கு தான் உள்ள வரணும் ஆஃப்டர்நூன். இந்த டைமிங்ஸ் வந்து மாறும் மார்ச் டு நவம்பர்ல. நான் சொல்றது இப்போ நவம்பர் டு டிசம்பர் தான் 12:30 சொல்றேன். 12:30 உள்ள வரும். ஜஸ்ட் மார்க்கெட் ஒரு பை ஃப்ளோ தான் கொடுக்குது, வேற எதுவுமே ஆகல. ஓகேங்களா? அரௌண்ட் நம்மளுக்கு எங்க போனோம்னா இந்த எஃப்இஜி இங்க இருக்கு பாருங்க. இது 1 ஹவர் ஓபினும் பார்த்தோம், எஃப்இஜினும் பார்த்தோம். அங்க வரைக்கும் போகணும். ஓகே, இந்த ரீச் ஆகிற டைமிங்ஸ் அந்த அளவுக்கு வந்து நமக்கு என்ட்ரிஸ் எதுவும் மேக் பண்ணல, ஜஸ்ட் மேல போயிடுச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எனக்கு லண்டன்ல 4 o'clock வரைக்கும் தான் மார்க்கெட் பார்ப்பேன். எதுவுமே இல்லை, 4 o'clock வரைக்கும் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு 1 hour சார்ட் வச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த 4 o'clock வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியணும். ஆரம்பிக்கும் போது 1 hour சார்ட் வச்சு பார்க்கறது நல்லது, நியூயார்க் திருப்பி ஆரம்பிக்கும் போது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவன் எதுவுமே பண்ணல, இங்க இருந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் இருந்து காமிச்சிருக்கான். அதுக்கு உடனே பை ஆயிடுமான்னு கிடையாது, செல்லு தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அந்த போற ட்ரெண்டை பிடிக்கிறதுக்காக அன்னைக்கு பாக்குறேன். இது பிரேக்கர். ஓகே, பிரேக்கர் மார்க் பண்ணும்போது இதுதான் பிரேக்கர் கேண்டில். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஐ தானே என்ட்ரி எடுத்துப்போம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி ஓபி மார்க் பண்ணும்போது ஓபிக்கு போட்டுட்டு எஸ்எல் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அதோட ஐல வைக்கணும், அது போலதான் பிரேக்கர் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அகைன் நான் வந்து 15 மினிட் போறேன். சாரி, ஒன்று சொல்ல மாறேன்ட்டேன். எப்பவுமே நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடணும். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பார்த்துட்டு ஆரம்பிக்கணும். சாரி, இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பார்த்துட்டு ஆரம்பிச்சாதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஒரு அடி ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பார்த்தா போதும். 9ஆம் தேதி 10ஆம் தேதி நியூஸே இல்லை, மண்டே. ஓகே, விட்டுறலாம். இது சிபிஐ வீக், நல்லாவே இருக்கும் செகண்ட் வாரம்லாம். வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த கதையை அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஃப்ரைடே ஜிபிபி நியூஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ மண்டே டியூஸ்டே நோ ப்ரெஷர், நம்ம அப்படியே டேரக்டா ட்ரேடிங் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இங்க பாருங்க, இது பிரேக்கர். எனக்கு எப்போ இது தொட்டுது? 6:15. நான் எப்போ மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணோம்? 6:30 இருந்து. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்க இருந்து செல் தான் ஆக போகுது. எனக்கு செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலையே, நான் எதுக்கு செல் பண்ணணும் கிடைக்காம? அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து பாருங்க, டேப் ஆயிட்டா, இந்த ஐய போயிட்டானா எம்எஸ்எஸ்ஆ, தென் அகைன் இது எஃப்இஜி, இது பிபி, இவ்வளவுதான் கவுண்டர் என்ட்ரி. நான் போறதே கவுண்டர் என்ட்ரி. நாங்க 2 hour தான் எதிர்பார்ப்பேன். நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எப்பவுமே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுக்கிறதே ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ட்ரியில போயிட்டு தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு அதிகமான ப்ராஃபிட் எதிர்பார்க்க கூடாதாங்க. வெறும் 2 hour புக்கான ஓடி வந்துடணும். என்ட்ரி பாயிண்ட்ஸ் நான் எக்ஸாக்டா போடல, ஜஸ்ட் நான் ட்ராப் பண்றேன், அவ்வளவுதான். இங்கதான் என்னோட எஸ்எல், டைட் எஸ்எல். ஏன்னா பிரேக்கர் பக்கா பிரேக்கர் இது. ஓகே, ஸோ இங்க இருந்து எனக்கு இந்த ஐ வந்தாலே, ப்ரீவியஸ் ஐ வந்தாலே எனக்கு 2 hour புக், அவ்வளவுதான். இந்த ட்ரேட் போதும். நெக்ஸ்ட் நீங்க பிடிக்கிறது இதெல்லாம் நான் சொல்லவே முடியாது, அப்புறம் கீழே விழுது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் இது 2 hour, அவ்வளவுதான். ட்ரேட் டைம் 19:30 7:32 ஜஸ்ட் ஒரு 20:45. அதாவது ஒரு மேக்ரோ டு ஒரு மேக்ரோ பிளே ஆயிருக்கு. சாரி, ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ரோ கிடையாது, மேக்ரோல போய் என்ட்ரி முடிஞ்சிருக்கு. 20:45 மேக்ரோ முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது மட்டும் எனக்கு மண்டே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிஎம்னா என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. காலையில இருந்து பார்க்கும்போது நான் எப்போ பார்ப்பேன்னா 11:30, சாரி 12 o'clock 12:30 சார்ட் ஓப்பன் பண்ணா போதும். 1 o'clock மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்னா 12:30 சார்ட் ஓப்பன் பண்ணா போதும். ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஒன் டே கேண்டில் பார்ப்பேன். எனக்கு மண்டே ஒரு பை சைட் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு, பட் பையை ரிஜெக்ட் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஓகே, ஷுவர், வெயிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஐஆர்டிஆர்ல கன்சிடரேட் ஆகும். அகைன் 4 hour போங்க. இங்க இருக்கக்கூடிய 1 hour தொட்டதுக்கு மார்க்கெட் இன்னும் இந்த லோ கூட தாண்டல. ஆக்சுவலா மார்க்கெட் இங்க தொட்டதுக்கு இங்க வரணும். இதுதான் நான் வந்து ஐஆர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. கம்பல்சரி இங்க வரணும்னு எல்லாருக்குமே தெரியும். அது டைம் எடுக்குது, அந்த டைம் கொடுத்து விடுங்க மார்க்கெட்டுக்கு. அது வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணாமலாம் இல்ல, கன்சல்டேஷன்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நல்லா பாருங்க, 1 hour வந்துட்டோம். டியூஸ்டே அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்த உடனே, டியூஸ்டே வந்த உடனே, ஏன்னா பிடிஆர்எஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகே, பிடிஆர்எஸ் எனக்கு ஏதோ இருக்குதான்னு பார்த்துட்டு டிடிஓ மார்க் பண்ணோம். 10:30 மணி கேண்டில். ஓகே, அமெரிக்காவோட நைட் டைம், சாரி நியூயார்க்கோட நைட் டைம் 12 மணி. அதை மார்க் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு ஓபி. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஓபி உள்ள சுத்திட்டு இருக்கோம். இது அதுக்குள்ள வேற இன்னொரு ஓபி பிவி. 15 மினிட் உள்ள போயிடலாம். ஏன்னா அந்த ஓபி ரீச் பண்ணிட்டு அது செல் அடிக்கிறது தான் நம்மளோட வேலை. 15 மினிட் உள்ள டைம் ஃப்ரேம் உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா ஏஎம்டி சூப்பரா இருக்கும். இதான் உங்க டியூஸ்டே. ஓகே,
இப்போ உங்கள் டியூஸ்டே நைட் இங்கேருந்து ஆரம்பிக்குதா, நீங்களே பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு டியூஸ்டே மார்க்கெட்டு தெளிவாக கன்சாலிடேட் மட்டும் ஆயிருக்கு. ஆகிட்டு இந்த சைடு இறங்கிட்டு ஜஸ்ட் இந்த சைடு பை போச்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே நடக்கல. உங்களுக்கு டியூஸ்டே என்ட்ரியே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ட்ரி இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், அதான் மேட்டர். நீங்க என்ட்ரி எடுக்கலாம், அதாவது ஒரு விதமா லோ ப்ரொஃபைல் என்ட்ரிஸ் தான் இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம்ஸோட கலந்த என்ட்ரிஸ்லாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா இப்போ டிஸ்கார்ட்லயுமே அப்டேட் பண்ணிருக்கோம் அந்த வாரம் வந்து நம்மளுக்கு என்ட்ரி இருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு வில் செக். அதுதான் வந்து உங்களை இயூ ஜியூ ரெண்டுமே சேர்த்து வச்சு பண்ணுங்கன்னு சொன்னது. இதுதான் மண்டே என்ட்ரி, ஓகே? இந்த 10th டேட்டு உங்களுக்கு அங்கே என்ன எடுத்தோம் அதுதான் இங்கே என்ட்ரி எனக்கு. இதுவே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஜிபிபி எல்லா அனாலிஸும் போட்டாச்சு, ஓகேங்களா? பட் நமக்கு என்ட்ரிஸ் மேக் ஆகணும், அதுதான் மேட்டர். இப்போ இருக்கு பாருங்க டியூஸ்டே, இவ்வளவுதான் நம்மளோட என்ட்ரியே. சாரி, இதோ இருக்கு ஜிபிபி இங்க இருக்கு, ஓகே? இப்போ இதே அப்படியே உங்க லைவ்ல காமிக்கிறேன். இந்த இடத்துல இதை வந்து ஓவியா எடுத்துட்டு நான் இங்கேருந்து என்ட்ரி எடுத்திருப்பேன், வேற எதுவும் பண்ணல பெருசா. அது ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். இங்க இருக்கக்கூடிய 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட் போகல, சரிங்களா? போகாதனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சிம்பிளிஃபை பண்றோம் நம்ம என்ட்ரியை. எப்படி சிம்பிளிஃபை பண்றோம்னா 1 hour டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிபி கிடைச்சிருக்கும். கிளியரா சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் இறங்குச்சா, இறங்கும் போது இது வந்து ஒரு லோவா, இந்த லோ தானே ஒரு பிபி, இந்த பிபியில தானே மார்க்கெட் சுத்திட்டு இருக்கீங்க, இதான் பிபின்ற, இந்த பிபியில தானே மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. ஸோ நான் 15 மினிட்க்கு என்னோட டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அங்கே கில் ஜோன்ல என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்பேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கில் ஜோன் மீன்ஸ் லண்டன்ல நீங்களே பாருங்க 12:30 இங்க ஸ்டார்ட் ஆகுது, ஜஸ்ட் ஃபால், கன்சல்டேட், ரைஸ், அவ்வளவுதான். 4 o'clock ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. நியூயார்க் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் தெளிவா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐ எடுத்திருக்கு, அப்போ அது பேர் என்ன, ஸ்டாப் பண்ணிட்டு தானே. எடுத்துட்டு ஒரு சின்ன ஃபால் கொடுக்குது, ஃபால் கொடுத்து அகெயின் அங்க இருக்கக்கூடிய ஓபி டேப் பண்ணுது. பட் உங்க பொறுமையா ரொம்ப சோதிக்கும், ஓகேங்களா? ஏன்னா இது கண்டினியூஸ் கேண்டில்ஸ், நீங்க ஃபுல்லா தான் எடுப்பீங்க. நீங்க எந்த வரைக்கும் நீங்க ஓபியா கன்சிடர் பண்ணுவீங்க, கன்சிடர் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க வந்து 2 hour எதிர்பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி நான் எங்க பார்த்தாலும் 2 hour சொல்றேன்னா ஒரு ரீசன் இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு ரீசன் சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் பிடிஆர் உங்களுக்கு அலைன் ஆகணும்னா 2 hour நீங்க எதிர்பார்த்து அதை முடிச்சு விட்டாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எங்கெல்லாம் ஆர்ஆர் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்ன்றத நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணி பாருங்க, நான் சொல்றேன். இப்போ இது ஒரு சிம்பிள் ட்ரேடு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் பார்க்க போறதே கிடையாது. பிஎம் ஆயிடுது. அகெயின் ஒரு 1 day டைம் ஃப்ரேம் வந்துருங்க. ஓகே, இப்போ 1 day டைம் ஃப்ரேம் வந்தீங்களா? 1 day டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு டியூஸ்டே எப்படி முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் பதட்டமா இருக்கு, மேலே போய் பையாவே முடிஞ்சிருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அகைன் 4 hour வந்துட்டு நம்ம இன்னமும் இங்கே தான் இருக்கோம், நம்ம இன்னும் வெளியே வரல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லோ எப்போ அடிக்கணுமோ அப்போதான் நம்ம வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியும். அதுவும் தான் உங்களுக்கு கிளியரா சொன்னது. இங்க இருக்கா இந்த லோ, தெரியுதா? இது ஜிபிபி யூஎஸ்டி சார்ட் தான். இஃப் மார்க்கெட் பிரேக் திஸ் லோ எக்ஸ்பெக்ட் செல், ஓகே? அன்னைக்கு வந்து பிரேக் ஆகல, அன்னைக்கு இயூ மட்டும் பிரேக் பண்ணலாம், நல்ல என்ட்ரி, தெரியுதுங்களா? ஜியூல மேக் பண்ண முடியல, அன்னைக்கு இயூல மேக் பண்ணியாச்சு ஆஃப்டர்நூனே. அதனாலதான் ரெண்டுத்தையும் பண்ண சொல்றது. ஜியூல வந்து பெரிய அளவில் மேக் பண்ண முடியல, எஸ்எல் அடிச்சுது, ஐ திங்க். ஆமா, எஸ்எல் அடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, போட்டுருங்க ஜியூ -0.5 இருக்கா? ஏன்னா அன்னைக்கு நான் இதுல அவன் இயூல போட்ட மாதிரி இதுலயும் போட்டேன், இயூ கரெக்டா வேலை செஞ்சுது, ஆனா அப்புறம் காலி பண்ணிட்டான். இப்போ இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு சொன்னேன், நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஆயிட்டு இந்த ஓபில இருந்து வரும்னு சொன்னது, தெரியுதுங்களா? இதே தான் உங்களுக்கு அங்க எடுத்தது. ஆக்சுவலா இது எஸ்எம்டியே மாறிடுச்சு, நான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணு சொல்லியிருந்தேன், ஓகே? இப்படி இருந்தது கரெக்டா, இந்த கேண்டில் இருந்து நான் பிரைஸ் எடுத்து போட்டிருந்தேன், அதே தான் உங்களுக்கு அங்க ரியாக்ட் ஆச்சு, இதுல இருந்து இறங்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 hour வந்து நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் டே வந்து நான் டிபி வச்சிருந்தேன், ஆனா 2 hourலேயே நானும் என்னோட மெச்சூரிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏஎம்டி புரியுதுங்களா? இவ்வளவுதான், நம்ம ஈஸியா மேக் பண்ணிடணும். இது உங்களுக்கு முடிஞ்சது. இப்போ நீங்க 1 hour வரீங்க வெனஸ்டே, ஓகே? வெனஸ்டே 1 hour வந்தோடனே நீங்க பண்ண வேண்டியது, திருப்பியும் சொல்றேன், டிடிஓ மார்க் பண்ணுங்க. ஏன் தெரியுமா டிடிஓ சொல்றாங்க? டிடிஓ வந்தா உங்களுக்கு பிடிஆரே கிடைக்கும். நீங்களே பாத்தீங்கன்னா டிடிஓ இங்க தான் இருக்கு, பிடிஆர் இங்க தான் இருக்கு, பக்கத்திலேயே தான் இருக்கும். அது மேல இருக்குமா கீழே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்க ட்ரெண்ட் வந்து செல்லுன்றதுனால உங்களுக்கு டிடிஓ வந்து பிடிஆரே மேல தான் கிடைக்கும். நீங்க செல் ட்ரேட் பாக்குறீங்கன்னா டிடிஓக்கு மேல இருந்து செல் பண்ணணும், நீங்க பை ட்ரேட் பாக்குறீங்கன்னா டிடிஓக்கு கீழே இருந்து பை பண்ணணும். இதான் ரூல், வேற ஒன்றும் இல்லை. 1 hour வந்துட்டேன். வெனஸ்டே 10:30 கேண்டில் இருங்க. 10:30 கேண்டில் எடுத்துட்டு அது ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணுங்க. ஓப்பன் ப்ரைஸ் ஏன்னா செல் கேண்டிலுக்கு மேலே தான் இருக்கும், ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டீங்களா, வேலை முடிஞ்சது. இப்போ அங்கே இன்னொன்று நோட் பண்ணணும். நீங்க என்ன நோட் பண்ணோம்னா
இங்க இருக்கக்கூடியது எல்லாமே எனக்கு ஒரு கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு மேல்குலேட் பண்ணிட்டு மேலே போயிட்டு எனக்கு 1 ஹவரோட ஓபி அகைன் டேப் நைட்டு அங்க கன்சல்டேட் பண்றாங்க. பட் இறங்கும் போது காலையில அந்த ஒரு 12:30 மணி அந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூ கவனிச்சிங்கன்னா, இஷ்யூ இல்ல ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம், அவன் எஃப்இஜே ஃபாலோ பண்ணிட்டு இறங்குறான். கிளியரா? ஸோ அவன் எஃப்இஜே ஃபாலோ பண்ணிட்டு இறங்கும் போது எனக்கு என்ன தோணும், 15 மினிட்ல போய் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்க தோணும். இங்க பாருங்க, நான் ஐயா டைம் ஃப்ரேம் ஓபில டேப் ஆயிட்டேன். டேப் ஆயிட்டு எனக்கு ஜஸ்ட் மார்க்கெட்டு அங்க இருந்து ஒரு ஃபால் கொடுத்து இந்த எஃப்இஜி டேப் ஆகுது. 1 ஹவர் எஃப்இஜி டேப் ஆகுது. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்துட்டு 15 மினிட்ல பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இருக்கிறதுலயே 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பிளஸ் பெரிய எஸ்எலும் இல்லை, அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய எஸ்எலும் கிடையாது. அங்கெல்லாம் 15 மினிட்ல திருப்பியும் வந்து தேடவே கூடாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? தேடவே கூடாதுன்ற. இப்படி இருக்கா? வெறும் $125 ஒரு எஸ்எல்ஏ கிடையாது. இந்த லோவும் இந்த லோவும் ஈக்குவல் லோஸ். ஸோ இது வரைக்கும் ப்ராஃபிட் வச்சிருங்க. 125 525 உங்களுக்கு 1:4 ஈஸியாக கவர் ஆயிடும். ஓகே, ஸோ அப்படியே எடுத்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ட்ரேட் கணக்கு வரும். இல்லை நான் கன்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம், 15 மினிட்லயோ போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்ட்டு. இங்க பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட்டு அன்னைக்கு சிபிஐ டேட்டா வேற இருக்கு, சொன்ன மாதிரி பாத்தீங்களா? சிபிஐ டேட்டா இருக்கு, சிபிஐ இருக்கு ஈவினிங். ஓகே, சிபிஐ பயடிக்கு போறானுங்க நம்மளுக்கு. இப்போ அந்த 1 ஹவர் தொட்டுதா இறங்குச்சா? ஐஓஎஃப்இடி ஒன்னு இங்க எடுக்கணும். இல்லையா, நான் அதையும் விட்டுட்டேன். இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதனால நான் இல்லையா விட்டுட்டேன்னு சொல்றேன். இல்லைன்னா இங்க விட்டவங்க நீங்க காலி. 12:30 வந்தவங்க 12:45 எடுத்திருப்பீங்க. இல்லையா? ஓகே, ஆர்டர் ஃப்ளோ கரெக்டா மார்க் பண்ணிட்டேன். உட்காரணும், அடுத்த என்ட்ரி வெயிட் பண்ணணும், லேப்பை மூடக்கூடாது. அகெயின் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இந்த I2 லோக்கு வரும்போது ஒரு பிரீமியம்ல இந்த ஓபிக்கு மார்க்கெட் ஆக்ட் ஆச்சு. தெரியுதா? அந்த ஓபிக்கு ஆக்ட் ஆகும்போது அந்த என்ட்ரியாவது பிடிக்கணும். அட்லீஸ்ட் 541 அந்த என்ட்ரியோட பாயிண்ட். ஓகே, கில் ஜோன்ல தான் 2:10 தான். இங்க இருந்து ரொம்ப இல்லை, அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது வைங்கன்ற ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:4. ஓகே, இங்க புக் பண்ணணும். எவ்வளோ? 70% புக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டார்கெட் வைக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். ஓகே, இது வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ண 1:5 முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. இதெல்லாம் பிடிக்கலாமா ப்ரோனா? நோ, யாராலையும் டாப் டு பாட்டம்லாம் பிடிக்கவே முடியாது. ஓகே, சிபிஐ ஈவினிங் வருது, அதுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு ட்ரேடை மேக் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேற எப்படி மேக் பண்ணலாம்? 1 டே வந்துடும், சாரி 1 ஹவர் வந்துடணும். ஓகே, 1 ஹவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன ஆறுதல் கொடுத்துருக்கு. என்னன்னா நான் லோ எடுக்கிறேன், ஓகே, என்கிட்ட செல் சைட் ப்ரெஷரிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது அதாவது 4:30 5:30 6:30 உள்ள வரீங்க. ஓகே, 6:30 கேண்டில ஒரு ½ அன் அவர் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஏன்னா 6:30 to 7:30 7 o'clock தானே சிபிஐ, அதனால தான் அந்த கேண்டில் பார்க்க பெருசா இருக்கு. நியூஸ்க்கு அனலைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஓபிஐ கவனிங்க. இருக்கா ஓபி? அந்த ஓபிஐ கவனிங்க. ஓகே, இப்போ நியூஸ் வந்து என்ன பண்ணுது? அந்த ஓபி டேப் பண்ணுதா? நியூஸ் அந்த ஓபிஐ டேப் பண்ணிட்டான். அந்த ஓபியோட சைஸ் எவ்வளவு பார்த்துக்கோங்க, 130 தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டைரக்ட் என்ட்ரி எடுத்துக்கணும். சீரியஸா சொல்ற, டைரக்ட் என்ட்ரி எடுக்கணும், வேற வழி கிடையாது. உங்களுக்கு நியூஸ்க்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன, ஃபர்ஸ்ட் 5 மினிட் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் நியூஸ்ல, அவ்வளவுதான். இப்போ நியூஸ் வந்த கேண்டில் இதுதான் 7 மணி கேண்டில். இப்போ நியூஸ் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு நினைக்கிறீங்க? உங்க என்ட்ரியை ட்ரிகர் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. புரியுதுங்களா? ஸோ இங்க இருந்து ஒரு என்ட்ரி எடுப்பீங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் எடுப்பீங்கன்னு தெரியல, ஏன்னா டேரக்ட் என்ட்ரி கொஞ்சம் தைரியம் வேணும் டேரக்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இங்க ஏன் ஃபெயில் ஆகல பாத்தீங்களா? யாரும் கேட்பீங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து பாருங்க, ஃபுல்லா கன்சல்டேஷன், ஆனா அது ஃபெயிலே ஆகல. இது பேர் தான் லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன். ஆல்ரெடி பார்த்துருக்குமா? மேனிபேஷன் மட்டும் நடக்காம மார்க்கெட் எல்லாமே பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. அது என்னைக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட கம்பைன் ஆகுதோ அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிக்காம பார்த்துக்கும். மொத்தம் நல்லா அடிச்சு காலி பண்றோம். ஆக்சுவலா இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட், நான் இல்லவே சொல்லல. ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு நல்ல ரேலி கொடுத்தாச்சு. ஆஃப்டர்நூன் பாருங்க, இவ்வளவு பெரிய ரேலி ஆஃப்டர்நூனே 575. ஓகே, அகைன் இங்க இருந்து மார்க்கெட் இது வரைக்கும் ஒரு ரேலி. ஏன்னா டிசம்பர், அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ இது அரௌண்ட் 4.25 இருந்தாலுமே உங்களுக்கு இங்க இந்த லோஸ்லாம் வரும்போதே 2 ஹவர் கனெக்ட் ஆகுதா? ஸோ அது வரையும் யோசிங்க, நான் தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? விட்டுருந்தீங்கன்னா திருப்பி நைட் ஒரு 12 மணிக்கு உட்காந்து அந்த 2 ஹவராவது புக் பண்ணிருப்பீங்க. அவ்வளவுதான், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே தான் நானும் லைவ்ல ட்ரேட் எடுத்திருந்தேன்.
சிபிஐ எப்போ ஐ மீன் இந்த ஒர்க்கு பாருங்க சிபிஐ இது யூ ஓகே பட் ஜியூ இது இல்லை ஓகே இருங்க இது வேற சார்ட் நான் காமிக்கிறேன். இப்போ இங்க இருந்து ஃபுல்லா உங்களுக்கு மார்க்கெட் அடிச்சு இறக்கிட்ட பிறகு என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுடைய ஆர்ஆர் மெயின்டைன் பண்ணி பார்ப்பீங்க. லைவ் மார்க்கெட்ல நான் சொல்றேன். இங்க 2 hour யாரும் புக் பண்ண மாட்டீங்க. இங்க போகுது இல்ல, அட்லீஸ்ட் 1 hour புக் பண்ணணும். கொஞ்சமாவது மனசாட்சி ஒத்துக்கணும். ஓகே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. திருப்பி இந்த மாதிரி வர ஆப்போர்ச்சுனிட்டில எப்பவுமே வராது. அது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. இப்படி வந்தது இப்படியே ஒரு எசல் எடுக்குது எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே சரி, இப்போ வெனஸ்டே வரைக்கும் முடிஞ்சுதா? டே வாங்க, திருப்பி டே டைம் ஃப்ரேம் பாருங்க. டே டைம் ஃப்ரேம்ல வெனஸ்டே அகைன் ஒரு செல் கேண்டில் முடிஞ்சிருக்கு. என்ன இது லோ எடுத்திருக்கு கிளியரா பாருங்க. இந்த கேண்டிலோட லோவையும் எடுத்தாச்சு. இந்த கேண்டில் இருக்குல்ல, இதனுடைய ஐக்கும் இதனுடைய லோக்கும் நடுவில் தான் மாட்டி இருந்தாங்க. இப்போ இது லோ எடுத்தாச்சு. இனிமே மார்க்கெட் கிளியர் ஆகும். அகைன் 4 hour அங்கதான் டேப் ஆகுது. எப்போ? வியாழக்கிழமை. இப்போ இது திருப்பியும் வந்து பை ஆகி டேப் ஆகணும் பயப்படக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா லிக்விடிட்டியும் வாஷ் அவுட் பண்ணிட்டான்னு நீங்க தான் தெம்பா இருக்கணும். அகெயின் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இது எல்லாமே தூக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தூக்கியாச்சா? ஏன் தூக்குச்சு? ப்ராக்டிக்கலா யோசிங்க. இங்க எடுத்தது இல்லை லிக்விடிட்டியா, இங்க எடுத்தது இல்லை வெனஸ்டே. ஸோ இங்க இப்போ எடுக்கணும்ல, எடுத்தாச்சு. இப்போ மார்க்கெட் கிளியர் ஆனது தெரியும் கண்ணுக்கு. 15 மினிட் போகணும். 15 மினிட் போயிட்டேன்னா போயிட்ட உடனே நான் இங்க பார்க்க வேண்டியதே என்ன? 1 hourலேயே நான் வந்து டிடிஓ மார்க் பண்ணணும், மறந்து போயிட்டேன். இப்போ 15 மினிட் 10:30 மார்க் பண்றேன். இது டிடிஓ. ஓகே, டிஃபரன்ஷியேட் ஆஸ் கிரீன் கலர். இங்கேயுமே பாருங்க டிடிஓ தான் உங்களுக்கு என்ட்ரி இருக்கும். ஏன்னா அதுதானே ஃபர்ஸ்ட் 1 hour பி 1 hour எஃப்இஜி நம்ம எடுக்கல, அப்புறம் தான் நம்ம இங்க எடுத்தோம். அப்புறம் ஈவினிங் அங்கே தானே இருந்தது. இப்போ இது என்னது உங்களுக்கு கிளியரா இருக்கா? அந்த பாக்ஸே தெரியுதா அக்யூமுலேஷன் சொல்லிட்டு? இன்னொரு பாக்ஸ் வேணாம். அக்யூமுலேஷன் மேலே போனாதான் மேனிபேஷன். செல் சைட் பார்க்குறேன், போயிட்டு ஒரு எஃப்இஜி தொடுது. என்ன எஃப்இஜி? சாரி ஓபி தொடுது. 1 hour ஓபி. அதுவும் எல்லாத்தையும் தூக்கிட்டான். தூக்கம் வந்து கம்பல்சரி வேணும்ல. மேஜர் ட்ரெண்டையே வந்து ஃபுல்லா ஸ்வீப் அடிச்சா அதுக்கு கீழே வந்துதான் ஆகணும். ஸோ அங்கேருந்து எனக்கு மொமெண்டம் கிடைக்கல, ஜஸ்ட் கீழே இறங்குறான். ஃபேவரட் ஐஓஎஃப்இடி உங்களுக்கு டேப் ஆகுது. இங்க பாருங்க, எக்ஸாக்டா இந்த இடத்துல டேப் ஆகும் ஐஓஎஃப்இடி. ஓகே, ஆக்சுவலாக நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது என்ன டேட்டு? 12th December. ஓகே, இதெல்லாம் சிபிஐல உங்களுக்கு அதான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, சிபிஐல டேரக்ட் என்ட்ரி நீங்கள் போட்டு தான் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த இது 11th December. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் என்னோட அப்பத்திக்கான அனலைஸ். இங்க இருந்து அடிச்சுட்டு போனானா போயிடுவான், இல்லைன்னா இந்த எஃப்இஜி ரியாக்ட் ஆகிட்டு விழுவான் 1 hour ஓபி. உங்களுக்கு சொன்னதுதான் காய்ச்சி இருக்கும். இது எதுக்கு சொல்றேன்னா, இதை காமிச்சு சொன்னாதான் நான் என்னோட மைண்ட் செட் அனலைஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியும். அதுக்காக இங்க வந்து பாத்தீங்களா எஃப்இஜி, இது டேப் ஆகிட்டு போகுன்றதான் நம்ம எய்மே. ஓகேங்களா? அதுதான். ஒரு நிமிஷம் தெரியுதுங்களா? 15 மினிட்ல 15 மினிட் சாரி 5 மினிட்ல ஐஓஎஃப்இடி இதுதான் நம்ம 12th அப்போ நம்மளுக்கு டேப் ஆனது. வேற ஒண்ணுமே இல்லைங்க. நாம எங்க 15 மினிட்லயே பார்த்தோம் 12th அப்போ. தென் இங்க ஒரு என்ட்ரி எடுங்க. இதை நான் எப்படி தெரியுமா ரீஃபைன்மெண்ட் பண்ணி எடுத்தேன், அதையும் சொல்லிடுறேன். நான் என்ன பண்ணேன், 5 மினிட் போயிட்டேன். நான் நல்லா 5 மினிட் சார்ட் போட்டிருக்கேன். 5 மினிட் போயிட்டேன். 5 மினிட் போயிட்டு தானே, ஆமா, கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஆனா நல்லா உங்களுக்கு டெப்தா தெரியணும் நான் கரெக்டாக தான் பண்றேன்றத உங்களுக்கு வந்து புரியணும். என்னன்னா, நான் எடுத்துட்டு போயிட்டு எஸ்எல் இங்கே வைக்கல, இங்கேயே வச்சுக்கிட்டேன். ஓகேயா? சின்னதாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா 1 2 3 சாரி அது 1 வராது, இதுதான் 1 2 3. இந்த எஃப்இஜி ஐஓஎஃப்இடி ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சுக்கிட்டேன், ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ஒரு 4 hour 1 hour டே டைம் ஃப்ரேமோட எல்லா விதமான ஐயும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஐ டைம் தொட்டு தான் இது நடந்தது. ஏஎம்டி. ஓகே, அதனால கிளியர் கான்ஃபிடென்ட். அது இங்க இருந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டியது இந்த லோ. ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த லோலாம். அப்புறம் போச்சு, அதெல்லாம் வேற கதை. நீங்க ஃபர்ஸ்ட் இது வரையும் பாருங்களேன். நான் கன்ஃபார்மா இங்க க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதுவே ரொம்ப நேரம் நீங்க செஷன் டு செஷன் ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா நியூஸ் வரப்போதில்ல ஈவினிங். இது வரைக்கும் ஒரு 3.5 year அரௌண்ட் அகெயின் நீங்க அனலைஸ் பண்றீங்க. நியூஸுக்கு என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். பிபிஐ வரப்போகுது. ஓகே,
பிபிஐ பார்த்துக்கோங்களேன், கம்மியாக இருக்குது, ஸோ பை ஆகும். இங்கே கம்மியாக இருக்குது ஆனால் அதிகமாக வந்துச்சு, இது செல் ஆகும். இந்த நியூஸ் பாருங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ 2 நியூஸ் நம்ம பை அடிச்சு அப்புறம் ஒரு நியூஸ் நம்ம செல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே வந்து 6 மணிக்கு தான். ஓகே சாரி, எல்லாமே 7 மணிக்கு தான். நம்ம நவம்பர் டு மார்ச்சில் இருக்கோம்ல. ஒரு 1 ஹவர் போயிடுங்க. 1 ஹவர் போயிட்டு தெளிவாக பாருங்கள் எதனா இருக்கா அப்படின்னு. அவ்வளோதான். நியூஸ் வாலட்டைலாக இருந்தால் இந்த எஃப்இஜிக்கு போயிட்டு வந்திருப்போம். வாலட்டைலாக இல்லை, 15 மினிட் வந்துருங்க. அவ்வளோதான். 1 ஹவரில் வேறு எதுவுமே கிடையாது. 15 மினிட் வந்துட்டு சிம்பிளான விஷயம். நான் இதை எடுத்துடுறேன். இங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜி டேப் ஆகிட்டானா, அப்போ எனக்கு ஆர்டர் ஃப்ளோவா, திருப்பி இங்கே செல் ஆகுதுல மார்க்கெட்டு, இந்த ஓபி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஓபி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து தலைவன் எஃப்இஜியே உள்ளே போயிருப்பான். வெயிட் பண்ணி பார்த்தவங்க அந்த எஃப்இஜியில் அடிச்சிருப்பீங்க. ஏன்னா நேரில் நிறைய பேர் அதில் ட்ரேட் எடுத்தீங்க, எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த எஃப்இஜி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு 405 404 சம்திங் வருது பாயிண்ட். இங்கே எடுப்பீங்க. எஸ்எல் இதுதான், அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ அவங்களுக்கு அந்த மிச்சம் இருக்க டிபி இருக்குல்ல, ஐ திங்க் அந்த வெப்சைட் இன்னும் வரும். இதெல்லாம் மார்க்கெட் வாலட்டைல் ஆச்சு, அதனால சொல்றேன். இதெல்லாம் பாருங்களேன், தெரியுதா? இதெல்லாம் டிபி, இது எல்லாமே டிபி, இது எல்லாமே டிபி. நான் ஜஸ்ட் இங்க வந்து லைனை ட்ரா பண்ணிட்டு போறேன். ஓகே, அது எல்லாமே ஒரு டிபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிபி இங்க ட்ரையல் பண்ணணும். ட்ரையல் பண்ணியிருந்தால் ஒரு 6.3 ஆர் இதெல்லாம் வந்து பிடிப்பாங்க எனக்கு தெரியல. அவங்கவுங்களோட மனசாட்சி கொடுத்து அதெல்லாம் ஒத்துக்கணும். அகெயின் ஒரு 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிடச்சி. ஏன்னா டர்ஸ்ட் எல்லாம் எல்லாரும் பின்னி படம் எடுத்தாங்க. நானும் ஒரு 15 ஹவர் பிடிச்சேன் டர்ஸ்ட். அது ஒரு என்ட்ரி வந்துதான். அகெயின் நீங்க வந்து என்ன பண்ண, இந்த ஒரு ஓபி நிறைய பேர் டேப் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன பண்ணேன், 1 2 வந்தா பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அது ஸ்ப்ரெட் ப்ராஃபிட் ஸ்ப்ரெட், அது பண்ண முடியாது. எக்ஸாக்ட் டேப் அது, புரியுதுங்களா? டேப் ஆகணும் நிறைய பேருக்கு கவலைப்பட்டிருந்தீங்க. அதுக்கு நான் திருப்பி ரிஸ்க் ரிவார்ட் போட்டா நியர்லி இதுதான் என்னோட எஸ்எல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், டிவி ட்ரையல் பண்ணலாம், இங்க வரைக்கும் வைக்கலாம். ஓகேவா? அது போகலாம்னு தெரியாது, நான் வரைக்கும் வைப்பேன். எவ்வளோ வருதோ புக் பண்ண பார்ப்பேன் அந்த செக்ஷனுக்குள்ளார. இப்போ எனக்கு இது வரைக்கும் 9.8 ஹவர் கிடைக்குது. ஆனால் எனக்கு டோட்டலாக போனது எவ்வளோ நீங்களே பாருங்க. டோட்டலாக போனது 8.7. ஓகே, அது வந்து 9.8. மிஞ்சி போனால் ஒரு ஹவர் தான் வித்தியாசம். நான் என்ன பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் என்னோட லெவல், ஓகே, நான் மினிமம் ஒரு 5 to 6 ஹவர் வரும்போது என்னோட பொசிஷனை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்ஷியல் புக் பண்ணுறது என்னைக்குமே நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நானும் ஹோல்ட் பண்ண மாட்டேன். 100% கம்ப்ளீட் பண்ணி விட்டுருவேன். கொஞ்ச நேரம் தான் ஹோல்ட் பண்ணுவேன் செஷன் வரைக்கும். இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வந்ததே ஒன்னே ஒன்று தான் கைஸ். இது ஒரு என்ட்ரியா, அகெயின் இந்த ஓபியில் இது ஒரு என்ட்ரியா, திருப்பி இந்த ஓபியில் ஒரு என்ட்ரி. இவ்வளோ என்ட்ரிஸ் கிடைக்குது, எல்லாமே பெரிய பெரிய என்ட்ரி. ஓகே, இப்போ நீங்க திருப்பியும் ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் போயிடணும். போயிட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த டேர்ஸ்டே மொமெண்டம் உங்களுக்கு பெருசாக முடிச்சிருப்பான் வேலையை. ஓகே, நான் ஜஸ்ட் இந்த கோடு என்னன்னு போய் ட்ராப் பண்ணிட்டு 15 மினிட் ட்ராப் பண்ணேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு டேவோட லோ, அதெல்லாம் ஈஸியாக கண்ணுக்கு அப்படியே மார்க் பண்ணிடலாம். இது டேர்ஸ்டே ஒரு எனக்கு மொமெண்டம் கிடைச்சிருச்சு. என்ன மொமெண்டம்னா, கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி அடிச்சு முடிச்சு இறக்கிட்டான். முடிஞ்சுத வேலை. நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கு எதனா பிடிஆர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபாலோவரில் போகிறேன். இங்கே எஃப்இஜி இருக்கு. அதுக்கு மார்க்கெட் உங்களுக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு இப்படிலாம் இறங்காது. ஓகே, அதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ 1 ஹவர் போகிறேன். ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்கனாமிக் கேலண்டரில் 12:30 நியூஸ் இருந்திருக்கும். அவனோட நாட்டு ஜிடிபி மந்த்லி சொல்கிறான். ப்ளஸ் மைனஸில் இருக்கு, மைனஸ்லேருந்து ப்ளஸ் தான் வரணும். ஆக்சுவலாக பை ஆகணும், நாங்கள் பையே ஆகலை. பை ஆகாமல் என்ன இருக்கு, செல் ஆயிடுச்சு. ஆனால் தான் நியூஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்றது. மார்க்கெட் செல் அடிச்சானா, அடிச்சிட்டான். அடிச்சு முடிச்ச உடனே நம்ம சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த 1 ஹவர்ல இந்த எஃப்இஜி தான் ப்ரீமியம். அங்க மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இந்த எஃப்இஜி. ஸோ என்னோட அனலைஸ் 2 தான் ப்ரோ. நான் எதுவுமே பண்ணல. இந்த லோ, இந்த ஐல இருந்து இந்த லோ வரைக்கும் நான் ஃபிளிப்பை கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணிட்டு நான் எதிர்பார்த்தது ஒன்று, இங்க இருக்கக்கூடிய ஓபியை மார்க்கெட் தொட்டுட்டு கீழே இருக்கணும். ஓகேவா? இங்க யாராவது மார்க் பண்ணி தான் நீங்க காலி. ஓகே, அது மேனிபுலேஷனா யூஸ் ஆயிடுச்சு. இங்க இருந்து இறங்கணும். அப்படி இல்லையா, இந்த எஃப்இஜில போயிட்டு பார்த்துட்டு இறங்கணும்.
இது 2 தான். வேற எதுவுமே நம்மளுக்கு பிளான் கிடையாது. 2ம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட் இது லேப் மூடி வச்சிடணும். இதே தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நீங்களும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்க போகும்னு சொல்லிட்டு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஓகே, நான் நியூஸ் வாலடைல் சார் நியூஸ்ன்ற மார்க்கெட் வாலடைல் ஆச்சுன்னா மேலே போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு 15 மினிட் வரைக்கும். ஆனால் அவன் போல, அதுக்கப்புறம் இங்கேயே இறங்கிட்டான். சரி, அது இல்லை லேட்டஸ்டா நேத்து நேத்து பார்த்தோம். சாரி, இருங்க இருங்க. இதுதான் எக்ஸாக்டா இந்த பிளேஸ்ல இருந்து வருவேன். என்னோட சார்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இவ்வளவுதான் சொல்லுவேன். நான் ரொம்ப டெப்தா டைப் பண்ணதுல டைம் இருக்காது. ஜஸ்ட் அங்கே ஓபி 15 மினிட் எம்எஸ்எஸ் ஸ்பீட் ஏரியா பார்த்து எடுங்கன்ட்டேன். 15 மினிட்லேயே பார்க்க கூடாது, 5 மினிட்ல கிடைக்குதான்னு பார்க்கணும். இதான் 5 மினிட்ல கிடைச்சது. அது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 5 மினிட்ல போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன், 15 மினிட்ல கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இது வந்து மார்க்கெட் மொமெண்டம் போயிருக்கா, உங்களுக்கு உடச்சு இங்க லோ வந்து அதுக்கப்புறம் நீ டேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகாது மார்க்கெட். ஜஸ்ட் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பீடியில டேப் ஆகிட்டு போறதுக்கு வாய்ப்பு நிறைய டைம்ல. ஏன்னா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லயே பக்காவா இருக்கும். இது ஓபி, எஸ்எல் இங்க தான் வைக்கணும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, அது எஸ்எல் எடுத்துட்டு வந்து நேரம் இங்க வச்சிருங்க. இது என்னடா நான் மார்க் பண்ண பாத்தீங்களா, இருக்கிறதே லோ, அந்த டெய்லி லோ கேண்டில் இது 6.7 hour முடிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் தான் எடுத்துறேன் எல்லாமே. இது ஒரு 6.7 hour. நான் கணக்கு பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு எவ்வளவு வந்துன்னு சொல்லிட்டு. ஒரு 6.7 அப்படியே கூட கணக்கு பண்ணுங்க. இது ஒரு 8.7, இதுவும் கணக்கு பண்ண அதிகமாக தான் வரும். ஓகே, 6 ஒரு 8 14.7 1.4 15.4 இது மட்டுமே. ஓகேங்களா, இது மட்டுமே 15.4. அகைன் நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃப்இஜில 15 மினிட்ல எடுத்தது இது. சரிங்களா, என்ன இங்க பார்க்கறது டிஃப்ரெண்டா இருக்குன்னு யோசிக்க பாருங்க. இதுல நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு 4 hour தான் பார்த்தோம், ஏன்னா ஃபுல் டிபி நம்மளால பிடிக்க முடியாது அதுல. ஸோ 15.4 பிளஸ் இது ஒரு 4 பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 19.4 வந்தாச்சு. இதை நான் சேர்க்கல, இதை சேர்த்தீங்கன்னா இது ஒரு 4 hour, அது ஒரு 23.4 வரும். இது ஒரு 2 மீன்ஸ் ஒரு 26.4, அது ஒரு 26.6. அகைன் இங்க ஒரு 5 31. ஸோ இதெல்லாம் வந்து 31 33 கம்பல்சரியா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும்லாம் சொல்ல மாட்டேன். இது 33 35. ஓகே, இப்போ இதெல்லாம் எப்படி மேக் பண்றோம்னா, மார்க்கெட் வாலடைலா இருக்கு அப்போ மேக் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ நான் மேக் பண்ண பாத்தீங்கன்னா நியர்லி 33 ஆறு, இது 1% டிஸ்கஷன் 33%. இப்போ என்ன திரும்ப பண்ணுவேன், எனக்கு அடுத்த வாரம் ஃபுல்லா ட்ரேடே கிடைக்கலாம், எடுக்கவே மாட்டேன். டிசம்பர் 3rd வீக் 4th வீக் ஜனவரி 1st வீக் 3 மாதத்துல ட்ரேடே எடுக்க மாட்டேன், விட்டுருவேன். ஆவரேஜிங் பண்ணிப்பேன். நான் லாஸ்ட் மேக் பண்ணாம இருந்தா போதும். ஒரு பிசினஸ் இருக்கு, கடையை ஓப்பன் பண்ணி உட்காடுறீங்க, வியாபாரமே ஆகணும்னு உள்ள இருக்கிற பொருள் நீங்களே எடுத்து போட்டு உடைப்பீங்களா லாஸ் பண்றதுக்கு? பண்ண மாட்டீங்கல்ல. அதே தான் ட்ரேடிங்லயும். எதுவுமே இல்லைன்னா கம்முன்னு உட்காந்துடணும் இருக்கிற நேரத்துல. இல்ல இல்ல சொல்லியிருக்காங்க எங்களுக்கு 2 hour தான் புக் பண்ணணும், அதுக்கு மேல புக் பண்ணக்கூடாது, தப்பு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, புக் பண்ணணும். இருக்கா, ரிஸ்க் எடுக்கணும். கண்மூடித்தனமா லாஸ் பண்ண ரிவெஞ்ச் ட்ரேட் பண்றோம். வின் பண்ண பிறகு உங்களோட மைண்ட் செட் அதே லெவல்ல இருந்தால் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் பூஸ்ட் ஆயிடும். அப்பதான் வந்து என்ன பண்ணுவான், மென்டார் வந்து 2 hour தான் புக் பண்ணாங்கன்னா இது வந்தா பிடிக்க சொல்லியிருக்காரு, அதை பண்றதை காட்டிலும் ஏன் நம்ம இங்க 5% ரிஸ்க் எடுக்கக்கூடாது, 3% ரிஸ்க் எடுக்கக்கூடாது, மார்க்கெட் தான் நல்லா போகுது, பே அவுட் பண்ணுவோம், அக்கௌண்ட் முடிப்போம், அப்பதான் உங்களை அது முடிச்சிடும். தப்பா இருந்ததுன்னா எப்பவுமே உங்களோட டிசிப்ளின் எல்லாமே கரெக்டா அப்டைன் ஆகுதா அதுதான் எடுக்கணும். இப்ப இங்க நான் இங்கே எடுத்தேன், மார்க்கெட் இங்க ஃபுல்லா செல் ஆச்சு. அகைன் மார்க்கெட் போயிட்டு இந்த ஓபி தொட்டுது, நான் எடுத்துட்டேன், கிளியரா இருந்தது. அதே தான் இங்கேயுமே எல்லாமே கிளியரா இருக்கு. இதுதான் மெயின். ஹெச்டிஎஃப் அலைன்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா, மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஒன்றும் இல்லை ப்ரோ, ஈஸியா இருக்கும். எல்லா மார்க்கெட் ஹெச்ஆர் மார்க்கெட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த லோ இங்க இருந்து இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு நியர்லி ஒரு 4 நாள் எடுத்தான், 3 நாள் எடுத்தான், 4 நாள் நியர்லி. ஆனா அதே பாயிண்ட் வந்து மார்க்கெட்டு இறங்கிறதுக்கு ஏற்ற டைம் 1 நாள் 8 மணி நேரம் தான். இதுதான் மார்க்கெட். இதெல்லாம் புரிஞ்சதுனாலே நீங்க ஹோல்ட் பண்ணலாம். பேசிக் படிங்க, பேசிக் படிங்க, எத்தனை நாட்டி சொல்லியிருப்பேன் லிக்விடிட்டிலாம். இப்போ புரியுதா எப்படி நம்ம எடுக்கிறோம்னு சொல்லிட்டு? இவ்வளவுதான் நான் இப்ப பண்ணதான் ட்ரேட் பிளானே. இப்படிதான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரேட் பிளான் பண்ணணும். இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிஃபோர் சார்ட் ஆஃப்டர் சார்ட் இல்ல பேக் டெஸ்ட் தான் பண்றோம்னா பிஃபோர் ஆஃப்டர் சார்ஜ் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு லண்டன்ல எத்தனை ட்ரேட் கிடைச்சது, நியூயார்க்ல எத்தனை ட்ரேட் கிடைச்சது, அது எத்தனை ஆர்ஆர், இது எத்தனை ஆர்ஆர், ப்ரோ ட்ரெண்ட் எடுத்தனா கவுண்டர் ட்ரெண்ட் எடுத்தனா, எஸ்எல் பாயிண்ட் எனக்கு ஆவரேஜா எவ்வளவு கிடைக்குது, என்னால எவ்வளவு ஆவரேஜ் ஆர்ஆர் கிடைக்குது. மெயினா ஒரு ட்ரேடரா 3 பாயிண்ட் நோட் பண்ணணும். வின்னிங் ரேஷியோ,
ஆர்ஆர் ரிஸ்க். ஓகே, வின்னிங் ரேஷியோனா 10ல் 7 ஜெயிக்கிறேன்னா, ஆர்ஆர்னா நான் எடுக்கிற ஒரு ட்ரேடும் 2 ஹவர் புக் பண்றேன்னா, ரிஸ்க் வந்து எவ்வளோ வச்சு நான் ட்ரேட் பண்றேன், 0.5 1 1.5 இவ்வளவுதான். இதான் செக்லிஸ்ட். இப்போ நீங்க பார்த்தது தான் ட்ரேட் பண்ண, இப்படிதான் நீங்க பொறுமையா ட்ரேட் பண்ணணும். வேற எதுவுமே பெருசா இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க நான் வீக்லி ப்ரொஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணல, இன்ட்ராடே டெம்ப்ளேட்ஸ் இன்க்ளூட் பண்ணல, குவார்டர்லி தியரி சொல்லல, எம்எம்எக்ஸும் சுத்தமா நான் கண்டு கூட இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டாபிக்ஸ்லாம் எடுத்தேன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே நான் சொல்லலை பெருசா. எஸ்எம்டி கூட நான் பார்க்கல, நான் பெருசா பார்க்க மாட்டேன், பேக்வாஸ் எஸ்எம்டி எதுவும் பார்க்க மாட்டேன். நான் உங்களுக்கு பார்த்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஐஆர்எல் இஆர்எல், அதுக்கு அடுத்தது பேசிக்கா பிடிஆர்எஸ் எம்எஸ்எஸோட பார்த்து கில் ஜோன்ல ட்ரேட் எடுப்பேன். இவ்வளவுதான். இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருந்தாலே மேக் பண்ண முடியுது. எவ்வளவு ப்ரோ மேக் பண்ணுவீங்கன்னா, ஒரு 100K எடுத்துக்கோங்களேன். இங்க இருக்கிற 33% நீங்க மேக் பண்ண தேவையில்ல. வாரத்துக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே, ஃப்ரைடே அட் த எண்ட் ஆஃப் த வீக்ல ஒரே ஒரு ட்ரேடு 3%, ஒரு ரிஸ்க் 1% ரிஸ்க் எடுத்து, இல்ல 1/2% கூட எடுங்க. 1/2% எடுத்து ஒரு 2 ட்ரேடாது மினிமம் ஒரு 3 hour 2 hour புக் பண்ணுங்களேன். ஒரு வாரத்துக்கு ஒரு +2ல இருந்து +3% நிற்பீங்க. 4 வாரத்துக்கு கணக்கு பண்ணும்போது ஒரு 8% இருந்து 12% நிற்பீங்க. ஓகே, 8 to 12 எவ்வளவு கம்மி பண்ணி நான் சொல்றேன், அடிமட்டமா சொல்றேன். அதுலயும் நீங்க ஃபெயிலியர் ஆகும்போது நான் சொல்றேன் எதுக்கு லாஸ்டா வந்துருவீங்க. 8% கூட மேக் பண்ண முடியும். அதுலயும் பார்த்தோம்னா 4%, 4% $4000. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு $4000 நீங்க சம்பாதிக்கும் போது, நீங்க இவ்வளவு மோசமா ட்ரேட் பண்ணி $4000 சம்பாதிச்சாலுமே அது உங்க கான்பிடென்ட்டை பூஸ்ட் பண்ணும். அந்த சைக்காலஜிக்கல் ஃபீலிங் அது வேற. எப்படி உங்களுக்கு பிசினஸ்ல அடி மேல அடி, ஜாப்ல இருந்து ஃபயர் ஆஃப் பண்றாங்க, ஸ்கூல் காலேஜஸ் அரியர், இந்த மாதிரி எப்படி உங்க நெகட்டிவிட்டி உங்களை இன்க்ரீஸ் பண்ணுதோ, அதே தான் உங்களோட பாசிட்டிவிட்டி. அந்த பணத்தை கண்ணை பார்க்கும்போது மனுஷனோட மூளை பணத்துக்கு அவ்வளோ வந்து அட்ராக்ட் ஆகும், சைக்காலஜி. ஸோ நீங்க 4% தான் பண்ணுன்றதெல்லாம் விட்டுருவீங்க. நான் $4000 எடுத்தேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல சொல்றேன். நீங்க யூஎஸ்ல இருந்தா அதெல்லாம் பத்தாது, ஒண்ணுமே பத்தாது. ஆனா இங்க முடியும்ல. அதுல இருந்து திருப்பி நீங்க பில்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, பேக் டெஸ்ட் பண்ணுவோம், பேக் டெஸ்ட் பண்ணுவோம், பேக் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ சையட் ப்ரோ உங்களுக்கு தெரியும், அவர் தொடர்ந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் சொன்னேன், அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் போர் அடிக்குதுன்னு சொன்னார் பேக் டெஸ்டிங். இப்போ அவரோட ட்ரேட்ஸ் எல்லாம் பேக் டெஸ்ட். இதுலயே அவர் ஒத்துக்கிட்டாரு, இவ்வளவு ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 3 4 ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் குவாலிட்டியா எடுக்கணும்னு சொல்லிட்டு 5 6 ட்ரேட் எடுத்திருந்தவர் இப்போ கம்மியா எடுக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ அவர் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, திஸ் இன்க்ரீசஸ் மை கான்ஃபிடன்ஸ். அதான் உண்மை. ஓகேங்களா? அவருக்கு வந்து நியர்லி 0.2 0.3 தான் ரிஸ்க் எடுக்கிறாரு, கம்மியா தான் எடுக்கிறாரு. இன்கேஸ் 1% ரிஸ்க் எடுத்திருந்தா ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோன்றே அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. 21 hour பிடிச்சாராம். அதுல லாஸ் பண்ணது எவ்வளோ, 8.5. நெட் பிஎன்எல் 13%ல இருக்காரு. அதை 1% எடுத்தா 13, அப்படி 1/2% எடுத்தா 6.5. இதுதான் மெயின், இதுதான் கன்சிஸ்டன்சி, இது பேர் தான் டிசிப்ளின். பண்ணணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தனியாக இங்க செஷன் உருவாக்கியிருக்கேன். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இங்க போடுங்க. இன்னைக்கு தான் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, இப்பதான் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க எல்லா சார்ட்ஸும் போடுங்க, கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. அதுக்கான டவுட்ஸ் வந்து இங்க ஃபார்வர்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? உங்களால எவ்வளவு முடியுமோ ட்ரேடெக்ஸ் அகாடமில அந்த ட்ரேடெக்ஸ் ட்ரேட்ஸ்ல டெலிகிராம்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் அதிகமா பாருங்க. இந்த மாதிரி அனலைசஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சார்ட்ஸ் எவ்வளவு தூரம் 15 மினிட் 5 மினிட் பின்னாடி போகணும், 1 month போகும். அப்போ 4 வாரம் சார்ட் உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.